வாக்களிக்காம விடுவது என்பது எந்த விதமான தாக்கத்தையும் செலுத்தக்கூடிய ஒரு விடயம் அல்ல. அந்த வாக்குகளை எவ்வாறு எங்களுக்கு சார்பாக எங்களுக்கு வலுப்படுத்துகின்ற வகையில் வெளிப்படுத்துவது என்பதுதான் அந்த கேள்வி. அவர் தன்னுடன் இணைபவர்களுக்கு மேலதிகமாக கொடுக்கிறார், பணத்தை அள்ளி கொடுக்கிறார். ஏன்னு சொன்னால் சாணக்கியனே ஒத்துக்கொண்டார், எனக்கு நான் 60 கோடி எனக்கு கிடைத்தது என்று. வாய் திறக்க முடியாத பூச்சிகள் எங்களிடம் நிறைய இருக்கிறது. இந்த பூச்சிகளை வைத்துக்கொண்டுதான் நாங்கள் நகரப்பு வருவோம் என்று சொன்னால் அது அடிக்கடி மாறிக்கொள்ளும். காட்டுக்கள் இருந்து இப்பொழுது இந்த தேர்தல் வந்தாவிட்டால் நகரத்துக்கு நிறைய மந்திகள் வருகிறது. இந்த மந்திகள் என்ன செய்கிறது? இந்த மரத்திலிருந்து அந்த மரம் தாவி கொண்டு திரிகின்றன. அப்ப எவ்வளவு மந்திகள் தாவி விட்டன. இன்று ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய மந்தி அடுத்த நாள் வேறு மரத்தில் இருக்கிறது. இந்த உலகம் எவ்வளவு வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வெளிப்பாட்டை மாற்றமடைகிறது. இந்த மாற்றத்தில் தான் எங்களுக்கு ஏதோ ஒன்று நாங்கள் பெற்றுக்கொள்ள முனைகிறோம். அப்ப இந்த வேகத்துக்கு மாற்றமடையக்கூடிய நாங்கள் எவ்வளவு விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். இதைத்தானே ஒரு தலைவன் சொல்லி தந்தான், விழிப்புத்தான் உன்னுடைய விடுதலைக்கு முதல் படி. இவ்வாறான வாய்ப்புகளை எங்களுடைய தொழில்துறை சார்ந்து வளர்ப்பது, அந்த தொழில்துறை சார்ந்து இப்ப நாங்கள் ஒரு வலுவான ஒரு பொருளாதார ரீதியாக வளர்ந்து விட்டோம் என்றால் எங்களை நாளைக்கு எந்த ஒரு சூழலும் கடந்து பயணிக்க முடியாது. ஏனால் பயணிக்க முனைந்தால் அது இளைஞருடைய பொருளாதாரத்துக்கு தான் பாதிப்பாக மாறும். அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் அன்பர்களே. இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் கனடாவிலிருந்து ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்கள் இணைகின்றார். வணக்கம். வணக்கம். இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சி அரசு தலைவருக்கான தேர்தல் தொடர்பான விடயத்தில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தி தமிழர் தாயகமெங்கும் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக, தமிழ் பொது கட்டமைப்பு தொடர்பாக பரவலாக பேசப்பட்டு கொண்டு வருகின்றது. என்னை பொறுத்த மட்டும் 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஒரு ஆக்கப்பூர்வமாக நாங்களும் ஈடுபட்டிருக்கின்றோம் என்று ஒரு செய்தியை கூறும் வகையில் இந்த பொது வேட்பாளரும் பொது கட்டமைப்பும் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இதை நிச்சயமாக நீங்கள் முதலில் அவதானித்திருப்பீர்கள். இந்த கடந்த 6 மாதங்களாக இந்த நடந்து கொண்டு வந்த சம்பவங்களை அவதானித்திருப்பீர்கள். உங்களுடைய கருத்தை முதலில் எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள், இந்த பொது வேட்பாளர் தொடர்பான நிலைப்பாடு. அதாவது இந்த 2009 பின்னர் கடந்த 15 ஆண்டுகளில் தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சவால் என்னென்னு சொன்னால், ஒரு தெளிவான பார்வையில் தாங்கள் நகருவதற்குரிய ஒரு பொறிமுறை இல்லாமல் இருக்கின்ற ஒரு தாக்கம் தமிழ் மக்களிடம் தாயத்திலும் சரி புலத்திலும் சரி அது தொடர்ந்து வெளிப்படுத்தப்படுகிறது. ஏதோ ஒரு புள்ளியில் தமிழ் மக்கள் இணைக்கப்பட்டாக வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது தமிழ் மக்கள் ஒரு தங்களுடைய பயணத்துக்கான ஒரு மேய்ப்பினை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு பகுதியினர் யார் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள். பிறகு அந்த நம்பிக்கை இழக்கப்படுகின்ற பொழுது என்ன செய்கிறார்கள் சொன்னால் இன்னொருவரை தேடுகிறார்கள். இவ்வாறு தான் அது நகர்ந்து வந்ததுக்கு காரணம் என்று சொன்னால் தமிழருடைய செயற்பாடுகள் ஒரு புள்ளியில் இணைக்கப்படவில்லை. இப்பொழுது அது இணைக்கப்படுவதற்கான முயற்சி நீங்க சொன்னது போல நீண்ட காலத்தின் பின்னர் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு புள்ளியில் தமிழ் மக்களுடைய எல்லா நலன் சார்ந்த ஒரு முனைப்புகள், அது அரசியல் நலன் சார்ந்து மட்டும் இருக்கக்கூடாது, ஏனைய விடயங்களிலும் தாக்கம் செலுத்துவதாக மாற்றம் பெற வேண்டும். அதற்கான ஒரு காத்திரமான முன்னெடுப்பாக இதை பார்க்கலாம். ஆகவே இதை இன்னும் பயணிக்க வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது. ஆனால் முதலில் அந்த அவ்வாறான முன்னெடுப்புகளை முன்னெடுத்து செல்வதும், அது அடைய வேண்டிய சீர்பாடுகளை பின்னர் சீரமைத்துக் கொள்வதும் அது பின்னால் இருக்கக்கூடிய பணி. ஆகவே முதல் தடவையாக ஒரு தேர்தலை எதிர்கொள்வதற்கான ஒரு மையப்படுத்திய ஒரு பொறிமுறையும் அதனுடான ஒரு முன்னெடுப்பும் இங்கு நடைபெறுவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு விடயம். முதல் தடவையாக குடிசார் அமைப்புகள், சிவில் சமூகம் இணைந்திருக்கிறார்கள், அரசியல்வாதிகளையும் இணைத்திருக்கிறார்கள். இந்த கட்டமைப்பினூடாக சில விடயங்களை நாங்கள் அவதானிக்கக்கூடிய இருக்கின்றது. குறிப்பாக அரசியல்வாதிகளுடைய அவர்களுடைய இரட்டை போக்கை வெளிப்படுத்துகின்றது. இது உண்மையிலே இது ஒரு பெரிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. நேரத்தில் அரியநேத்திரன் அவர்கள் ஓரளவுக்கு இனம் மக்களால் வரவேற்கக்கூடிய ஆளுமை உள்ள ஒருவராக பார்க்கப்பட்டவர் அரியநேத்திரன் அவர்கள். அவரை இங்கே நியமித்திருக்கிறார்கள். சங்கு சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இதில் ஒன்றை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுது ஒரு விடயம் நான் கடந்த இந்த வருடத்தினுடைய ஆரம்ப பகுதியிலும் கடந்த ஆண்டினுடைய பகுதியிலும் இதை முன்னெடுப்பதற்கான பல விடயங்களை நான் உங்களிடம் பேசியிருக்கிறேன். என்னால் பல படிமானங்களில் இது முன்னெடுக்கப்பட வேண்டும். அந்த படிமானங்கள் முழுமையாக முன்னெடுக்கப்பட்டதா என்றால் அதை விட்டு விடுவோம். ஆனால் இவ்வாறு வருகின்ற பொழுது ஒரு சவால் இருக்குன்னு அதில் ஒரு முக்கியமான படிமானம் பொது வேட்பாளர் ஒருவரை தமிழ் சமூகம் நிறுத்துவது. அவ்வாறு நிறுத்துகின்ற பொழுது தமிழ் மக்கள் சமூகத்துக்கு இருக்கக்கூடிய சவாலையும் நாங்கள் சொல்லிட வேண்டும். இப்ப நாங்கள் பேசுகின்ற பொழுது பார்த்தோம், ஒரு இந்த அரசியல் இதை என்ன ஒரு குறியீடாக நிறுத்தப்படுவார். இதில் இருக்கக்கூடிய எவரும் அவர் சார்ந்த முக்கியத்துவம் எதுவும் கிடையாது. அது யார் நிற்கிறார் என்பது ஒரு குறியீடு மட்டும்தான்.
ஆனால் அவர் சார்ந்து முன்னெடுக்கப்படுகின்ற விடயங்கள் தான் இங்கு முதன்மையான வழியா அவர் யார் என்பது முதன்மையே இல்லை. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது அரசியல்வாதி இல்லாத ஒருவரை நாங்கள் தெரிவு செய்யலாம் என்கின்ற ஒரு ஒரு எண்ணப்பாடு முன்னர் பேசப்பட்டது உண்டு. ஆனால் அதில் இருக்கக்கூடிய சவால் மக்களுக்கு புரிந்தாக வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் அரசியல் அரங்கில் இல்லாத ஒருவரை தெரிவு செய்கின்ற பொழுது என்னால் அவரை சுயேட்சை வேட்பாளராக நிறுத்த முடியாது. என்று சொன்னால், இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடக்கூடியவர்கள் 2 தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும். ஒன்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்க வேண்டும், அல்லது இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும். பாராளுமன்ற இல்லை என்று சொன்னால் அவர் ஒரு அரசியல் கட்சி, பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதியாகத்தான் போட்டியிடலாம். அவ்வாறு போனோம்னா நாங்கள் பிறகும் ஒரு அரசியல் கட்சிகள் இந்த பொது வேட்பாளரை சுருக்கி விடுவோம். அது அது பாரதூரமாக, ஏன்னா அந்த இதை மையப்படுத்தி அந்த அரசியல் கட்சியினுடைய சின்னத்தை தான் பயன்படுத்த வேண்டியது. அவ்வாறு பயன்படுத்துகின்ற பொழுது என்ன செய்யும் என்று சொன்னால், அந்த அரசியல் கட்சி அதிலிருந்து ஆதாயத்தை பின்னால் பயன்படுத்திக் கொள்ள முனை, அதை ஏனையவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால்தான் நாங்கள் ஒரு பாராளுமன்ற பின்புலம் இல்லாத ஒருவரை நிறுத்துவதில் இருக்கக்கூடிய சவால் அவ்வாறு தான் உருவாகிறது. அவ்வாறாக இருந்தால் நாங்கள் இவற்றை கடந்து ஒரு பொது கட்டமைப்பான ஒரு அரசியல் கட்சி, அது பிறகு பார்த்தா இன்னொரு அரசியல் கட்சியுடைய இதாக மாறிவிடுமே ஒழிய அது ஒரு சிக்கலான சூழலை உருவாக்கும். அதனால் வேறு வழி இல்லை அவர்களுக்கு. ஆகவே அரசியலில் இன்று பாராளுமன்றத்தில் இல்லாத ஒருவரையும் முன்னார் இருந்த ஒருவரையும் தான் சுயேட்சையாக நிறுத்த முடியும் என்ற ரீதியில் அவர்கள் அரியேந்திரனை அதில் தெரிவாக்கி இருக்கிறார்கள். வேறு சிலரிடம் பேசியிருக்கிறார்கள், பாராளுமன்ற சம்பந்தப்பட்டவர்களிடம். அவ்வாறான வழியில் அவர் சிறந்த தெரிவாக அரியேந்திரனை, அதன் குறிப்பாக தென் தமிழகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒருவர் இங்கு முன்னிலைப்படுத்துவது முதன்மையாகிறது. அல்லாட்டி ஆகவே அந்த விதத்தில் அரியேந்திரனுடைய தெரிவை நாங்கள் பேசிக்கொள்வதற்கு அதில் இதுவும் கிடையாது. ஏன்னால் அவர் ஒரு குறியீடு மட்டும்தான். அவை இப்பொழுது அவரை கடந்துதான் இந்த விடயம் தமிழர்கள் நகர்த்துகின்ற ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் அரியேந்திரனை மையப்படுத்தியதாக பேசுபவர்கள் இருக்கிறார்கள். அதை என்ன செய்யறோம்னு சொன்னா, இந்த விடயத்தை ஒரு தனிநபருக்குள் சுருக்குகின்ற ஒரு முயற்சியாக பார்க்கலாம். அதற்கு நாங்கள் இனம் பலியாகிவிடக் கூடாது என்பதில் ஒரு தெளிவு இருந்தாக வேண்டும். நிச்சயமாக நீங்கள் கூறுவதில் உண்மை இருக்கின்றது. ஆனால் ஒருவரை நிறுத்தும் பொழுது ஓரளவுக்கேனும் ஒரு ஆளுமை உள்ளவர் ஆக இருந்தால் தான் அது ஓரளவுக்கேனும் வலு சேர்க்கப்படும். இல்லை என்று சொன்னால் விளையாட்டுத்தனமான ஒரு செயல்பாடாக உடனடியாகவே கூறிவிடுவார்கள். சிறப்பாக நீங்கள் அந்த விடயத்தை தந்ததுக்கு நன்றி. ஆனால் இங்கே தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக தமிழரசு கட்சியை எடுத்து பாருங்கள். அவர்களுடைய நிலைப்பாடு, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய நிலைப்பாடு. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்த மட்டில் அவர்கள் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். புறக்கணிப்பதும் தமிழ் ஒரு பொது வேட்பாளருக்கு வாக்கு போடுவதிலும் எந்த ஒரு வேறுபாடையும் நான் பார்க்கவில்லை. என்ன காரணத்துக்காக இவர்களால் இந்த நிலைமையை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது? ஏன் தமிழரசு கட்சி இதுக்கு முழு ஆதரவு தர முடியாமல் இருக்கிறது? ஒன்றை நாங்கள் பார்க்கலாம். இதில் இப்பொழுது தேசிய இனங்களாக தங்களை வகைப்படுத்தக்கூடியவர்கள் வைத்துக் கொண்டால் முஸ்லீம் சமூகம் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் 2 விடமாக இந்த தேர்தலில் பிரிந்திருக்கிறார்கள். ஒன்று சஜித்துடன் இருக்கிறார்கள், இன்னொரு பகுதியினர் ரணிலுடன் இருக்கிறார்கள். இவ்வளவு தான் அவர்களுடைய இருக்கும். ஆக 2 பகுதியாக தான் அந்த வாக்குகளுக்கு வாக்களிக்கின்ற ஒரு பொறிமுறை இருக்கிறது. மலைய தமிழரை எடுத்துக்கொண்டு அங்கும் ரணில் சஜித்தை கடந்து அவர்கள் கிடையாது. ஆனால் தங்கள் பூர்வீக மண்ணை கொண்டு தங்களுடைய மண்ணில் தங்களுடைய சுயாட்சியை நிறுவ வேண்டும், தங்களுடைய அரசியல் உரிமைகளை நிறுவனப்படுத்த வேண்டும், தங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று நீண்ட காலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மண்ணின் மக்களான ஈழத்தமிழ் மக்களிடம் 6 வகைகளில் எங்களுடைய சவால் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த முறை. அது எவ்வளவு தூரம் நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம் இவ்வாறான முயற்சிகளின் போது என்பதை வெளிக்காட்டும். ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் பொது வேட்பாளர்களூடாக செய்தியை சொல்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பொறிமுறை, அதற்கான வாக்களிப்பு. அடுத்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாக்களிப்பை கலந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு தரப்பு. மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், எந்த தேர்தல் நடந்தாலும் இப்பொழுது ஜனாதிபதி தேர்தலில் ஒவ்வொரு பொறிமுறையாக எடுத்து ஒவ்வொரு தேர்தலாக எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், குறைந்த வாக்குப்பதிவு செய்த மாநிலங்கள் தமிழ் மாநிலங்கள், மாவட்டங்கள். தென்பகுதிகளில் எடுத்துக்கொண்டால் சிங்கள பகுதிகளில் 80% மேற்பட்ட வாக்குப்பதிவு எல்லா இடங்களும் பொதுவாக இருந்திருக்கிறது. மிக குறைந்த வாக்குப்பதிவை கொண்டவே நாங்கள். ஆகவே இந்த தேர்தலில் கலந்து வாக்களிப்பை தவிர்த்துக் கொள்கின்ற மக்கள் கூடிய ஒரு அதுக்கு இன்னொரு வேறு காரணங்களும் இருக்கிறது. அதை தவிர்த்து விடுவோம் என்று சொன்னால், அதை பேச வெளிக்கிட்டால் எங்களுடைய குறைகளை, எங்களுடைய பலவீனங்களை நாங்களே வெளிப்படுத்துவதாக இருக்கும். எங்களுடைய வாக்குப்பதிவுகள் குறைவாகவே இருக்குது. ஆகவே ஆனால் அதை இந்த வாக்களிக்க வேண்டாம்னு சொல்லுவார்கள். வேண்டால் அது பார்த்தீங்களா, நாங்கள் சொல்லித்தான் இதெல்லாம். ஆனால் அவர் பகுதி மக்கள் யார் சொன்னாலும் வாக்களிப்பில் கலந்து கொள்ளாத ஒரு சூழல்கள் இருக்கிறது. நான்காவது தரப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ரணிலுக்காக வாக்கை கேட்கக்கூடியவர்கள் ஏற்கனவே தங்களை அடையாளப்படுத்துகிறார். பிள்ளையானாக இருந்தாலும் சரி, வியாழந்திரன் இருந்தாலும் சரி, டக்ளஸாக இருந்தாலும் சரி, அவருடன் இப்பொழுது ஒரு கூட்டில் இருக்கிறார்கள். இதை கடந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னொரு தரப்பு சஜித்துக்கான வாக்கை பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு தமிழர் வாக்கள். இதில் எவ்வளவு சதவீதம் இறுதியில் வருகிறது என்பது வேறு விடயம். நான்காவதாக இருக்கிறது அனுராவை மையப்படுத்தியதாக தமிழர்கள் களத்தில் நிற்கிறார்கள். தமிழர்கள் அவருடைய பேச்சாளர்களாக கருத்தை வைப்பார்கள். அவை இந்த 6 வகைகளில் ஈழத்தமிழர்கள் பிரிக்கப்படுகிறார்கள் வாக்குகள்.
இங்குதான் ஒரு சவால் வருகிறதுன்னு சொன்னால் இதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது எங்களுடைய குறைபாடு, எங்களுடைய பலவீனம். அதை மாற்றி அமைப்பதற்கான மக்களை குறை சொல்ல முடியாது என்று சொன்னால், மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த முறை வாக்களித்த பொழுது ஜனாதிபதி தேர்தலுடைய வரலாற்றிலே 2019 தேர்தலில் கோத்தாவுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று பெரும்பான்மையான மக்கள் தங்களுடைய வாக்கை செலுத்தினார்கள். அதை பலர் சஜித்துக்கு என்று சொன்னார்கள். இல்லை, அவர்கள் அதை காட்டுவதற்கு வேறு வழி இல்லை. அதனால் சஜித்துக்கு வாக்களித்துவதனூடாக கோத்தாவுக்கு எதிரான தங்களுடைய மன உணர்வுகளை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அவை 5 வருடத்துக்கு முன்னர் கூட மக்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த தயாராக இருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் சரியான முறையில் ஒருங்கமைக்கப்படுவது, அவர்களுக்கான அந்த வழித்தடங்கள் சரியாக சொல்லப்படுவதும், அந்த நம்பிக்கை மீண்டும் வென்றெடுக்கப்படுவதிலும் தான் தங்கி இருக்கிறது இந்த பயணம். இந்த பயணம் தான் இப்பொழுது இருக்கக்கூடிய, அடுத்து வரக்கூடிய 30 நாட்களும் இருக்கக்கூடிய சவாலே தமிழினத்துக்கு இதுதான். இந்த புரிதல் எங்கள் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு தூரம் ஏற்படுகிறதோ அதற்கான வகையில் நாங்கள் எங்களுடைய செயற்பாட்டை பெற்றுக்கொள்வோம். நீங்கள் சொன்னது போலதான் இப்ப வாக்களிக்காமல் விடுவது என்பது எந்த விதமான தாக்கத்தையும் செலுத்தக்கூடிய ஒரு விடயம் அல்ல. அந்த வாக்குகளை எவ்வாறு எங்களுக்கு சார்பாக எங்களுக்கு வலுப்படுத்துகின்ற வகையில் வெளிப்படுத்துவது என்பதுதான் அந்த கேள்வி. இப்பொழுது எங்களுடைய வாக்குகளை கடந்து இப்பொழுது ஒரு கருத்தியல் வைக்கிறார்கள், தமிழ் வாக்குகளை இல்லாமல் ஒருவர் வெற்றி பெற முடியாது என்ற ஒரு பேசுபொருள் இன்றும் எங்களிடம் இருக்கிறது. நான் திருப்பியும் சொல்லுகிறேன், அது தரவியல் ரீதியாக மிக தப்பான வாதம். ஏன்னு சொன்னால் கடந்த முறை அது நிரூபிக்கப்பட்டது 2019. தமிழ் மக்கள் முழுமையாக எதிர்த்து வாக்களித்தார்கள், முஸ்லிம் மக்களும் முழுமையாக எதிர்த்து வாக்களித்தார்கள், மலைய மக்களும் எதிர்த்து வாக்களித்தார்கள். இந்த இடங்களில் மட்டும்தான் சஜித்துக்கு முதன்மை இடம் கிடைத்தது. இருந்தாலும் கோத்தா வென்றார். அதுக்கு காரணம் என்று சொன்னால் 60% சிங்கள மக்களில் 80% மேற்பட்டவர்கள் வாக்களித்து அதில் 60% வாக்கை ஒரு சிங்கள தலைவன் பெறுவானாக இருந்தால் அவன் முஸ்லிம் வாக்களை கடந்து வெற்றி பெறுவான் என்பது தரவியல். இதை நாங்கள் பேசவில்லை என்றால் எங்களோட மக்களை நம்மவர்களையே மாற்றுவார்கள் அரசியல்வாதிகள். இப்பொழுது இன்னொன்று பேசப்படுகிறது. இந்த முறை தேர்தலில் 39 வேட்பாளர்கள், இது 4 பிரதான வேட்பாளராக கணிக்கப்படுகிறார்கள். அதை கடந்தும் இருக்கிறார்கள், சரத் பொன்சேகா இருக்கிறார், விஜயதாச ராஜபக்சே இருக்கிறார்கள். ஆகவே இந்த 39 பேர்களுக்கும் பிரிக்கப்படுகின்ற வாக்குகளாக ஒன்றை இப்பொழுதே தெளிவாக சொல்லிவிடுகிறேன், யாரும் 50% பெறப்போவதில்லை. எவ்வளவுதான் தலைகளாக நின்றாலும் யாருக்கும் 50% கிடைக்கப் போவதில்லை. அந்த 50% கிடைக்காவிட்டால் 2வது 3வது வாக்குகளோடாக தெரிவுக்கு வரும். அந்த 2வது 3வது வாக்குகளில் நாங்கள் அதில் கலந்து கொள்ளாத பொழுது எங்களுடைய வாக்குகள் அந்த கணிப்பிலிருந்து முழுமையாக வெளியேற்றப்படும். வெளியேற்றப்பட்டதன் பின்னர் தமிழ் முஸ்லீம் வாக்களை கடந்து சிங்கள வாக்குகளை மட்டும் வைத்துக் கொண்டு இந்த பொறிமுறைகளும் ஒருத்தர் செய்யப்படுவார். ஆகவே நாங்கள் எங்களுடைய வாக்களை மட்டும் பேசுவதே முதல் இந்த இடத்தில் தப்பான விடயம். அப்ப அதை மாறாக பேசுகிறார்கள் எல்லாரும். இதை வாக்களிக்க விட்டால் அது அங்கு கொடுக்கிற வாக்கு, அவரை வெற்றி வருகின்ற வாக்கு எல்லாம் சொல்லுகிறார்கள். அது தவறான வாதங்கள். இப்போ தங்களுடைய கருத்தியலை வைப்பவர்கள் எல்லாம் தவறான வாதங்களை முன்படுத்துகிறார்கள். நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன், இது தேர்தல் முடிந்ததன் பின்னர் அதுக்கு தரவியல் ரீதியாக மீண்டும் சொல்லுகிறேன். இப்பொழுது சொல்லலாம், பலருக்கு புரியாது. இப்பொழுது அந்த கருத்தை மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன். இந்த முறை கூட 2வது வாக்கு 3வது வாக்குக்கு போகின்ற பொழுது தமிழ் முஸ்லிம் வாக்களை கடந்து சிங்கள வாக்களை வைத்துக் கொண்டு முதலாவது இப்ப ஒருவருமே 50% எடுக்கவில்லை என்றால் இது எவ்வாறு பார்க்கப்படும் சொன்னால், இப்பொழுது 39 பேர் போட்டி களத்தில் இருக்கிறார்கள். முதலாவது இடத்தில் வரக்கூடிய ஒருவரும் 2வது இடத்தில் வரக்கூடிய இடத்தில் இருப்பவரையும் மட்டும் வைத்துக் கொண்டு கீழே இருக்கக்கூடிய அனைவரையும் போட்டியிலிருந்து வெளியேற்றுவது. சரி, முழுமையாக வெளியேற்றி விடுவார்கள். அப்பொழுது முதல் 20 தான், அதில் ஒருவருக்கு தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இப்பொழுது உருவாகும். இப்பொழுது வெளியேற்றப்பட்ட 37 பேரிலும் அவர்களுக்கு 2வது வாக்கு இருந்தால் அந்த வாக்குகள் மேலே இருக்கக்கூடிய 20 ஒருவருக்கு அளிக்கப்பட்டால் அந்த வாக்குகள் அவருடன் இணைக்கப்படும். அதில் தான் இந்த 2வது 3வது. இப்பொழுது நான் வாக்களிக்க செல்கிறேன் என்று சொன்னால் எனக்கு முதலாவது தெரிவு ஒன்று இருக்கிறது, நான் அதை முதலாவது வாக்காக பதிவிடுவேன். பின்னர் 2வது வாக்கு இருக்கிறது, நான் கட்டாயம் போட வேண்டும் இல்லை. அதே நேரம் நான் 3வது தெரிவாக கூட ஒருவரை போடலாம். இப்பொழுது என்ன நடைபெறும், ஒரு 100 வாக்குகள் அளிக்கப்பட்டு வைப்போம். இப்பொழுது ஒரு 12ஆம் தேதி ஒரு கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டது. அதன்படி சஜித்துக்கு சற்று அதிகரித்த இதாக 43% வாக்குகளும், அனுராவுக்கு ஒரு பெரும் வீழ்ச்சி தெரிகிறது 30% வாக்குகளும், ரணிலுக்கு சற்று அதிகரித்த 20% வாக்குகளும் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கணக்கில் வைத்துக் கொண்டு பார்ப்போம், இதான் முடிவென்று இல்லை. இவ்வாறு வைத்துக் கொண்டால் முதல் 2 இடத்தில் இருப்பவரும் சஜித்து அனுராவும் என்று சொன்னால் ரணில் முதல் கொண்டு அனைவரும் வெளியேற்றப்பட்டு விடுவார்கள். அப்ப அவர்களுடைய 27 வாக்குகளும் 100 வாக்குகளில் வெளியேற்றப்பட்டு விட்டன. இப்ப இந்த 27 வாக்குகளில் பார்ப்பார்கள் யாராவதுக்கு ரணிலுக்கும் அல்லது சஜித்துக்கும் அனுராவுக்கும் யாராவது வாக்களித்திருக்கிறார்களா. இப்பொழுது 2வது விருப்பு வாக்கு அல்லது 3வது விருப்பு பார்ப்பார்கள். இப்பொழுது இந்த 27 வாக்குகளில் 15 வாக்குகள் 2வது வாக்கை அளிக்கவில்லை என்று வைப்போம். 2வது 3வது வாக்கை அந்த 15
போட்டி. அப்ப இப்பொழுது மொத்தமாக இருக்கிற வாக்குகள் 100 அல்ல, 100ல் 50 கிடைத்தால்தான் வெற்றி, 50% இல்லை. இப்பொழுது அந்த 15 எடுத்து விட்டால் 85 வாக்குகள் தான் மொத்தம். இந்த 85 வாக்குகளில் அரைவாசி 50% என்றது 42.5. இப்பொழுது சஜித்துக்கும் 43 இருக்கிறதல்லோ, அவர் எந்த வாக்கும் சேராமலே அவர் வெற்றி பெற்று விடுவார். அப்ப இந்த 2வது வாக்களை சேர்க்கின்ற பொழுது, அப்ப இந்த தேர்தலில் ஒன்று முழுமையாக பார்க்கப்பட வேண்டிய விடயம் என்று சொன்னால், யாராவது ஒருவர் இந்த போட்டியில் இருப்பவர் 40% மேற்பட்ட வாக்களை 1வது சுற்றில் பெறுவாராக இருந்தால், நான் இப்பொழுதே சொல்லிவிடுறேன், அவரால் வெற்றியாளர். 2வது வாக்குகள் எப்படி வருகிறது என்று பார்க்கவே தேவையில்லை. ஏன்னா இப்ப எங்கே சவால் வரும் சொன்னால், முதல் 2 இடத்தில் வருபவர்களுக்குமான இடைவெளி அவர் 5% உட்பட்டதாக இருக்குமாக இருந்தால், இந்த 2வது இடத்தில் இருப்பவர் கூட 1வது இடத்துக்கு வர முடியும். அது குறைந்த வித்தியாசத்தில் இருவரும் இருந்தால் மட்டும்தான். ஆகவே இது தேர்தல் முடிவுகள் வருகின்ற பொழுது நாங்கள் கடைசி வரையும் பார்க்க வயிற்று என்ன 2வது வாக்கள் எல்லாம் எண்ணுவதற்கு அதை வைத்துக் கொண்டே கணக்கிடலாம். அப்ப இவ்வாறுதான் இது ஒரு புதிய அரசியல் பொறிமுறையினுடைய வடிவங்கள். ஏன்னா நான் இலங்கையில் எங்களுடைய அரசியல்வாதிகளே இதை மாறி மாறி கதைக்கிறார்கள். காரணம் என்னன்னு சொன்னால், இதை விளங்கப்படுத்தினா மக்களுக்கும் புரியாது, அவர்களுக்கும் புரியவில்லை. ஆகவே அவர்கள் தங்களுக்கு விரும்பிய வகையில் இதை பேசிக் கொள்கிறார்கள். அப்ப இதுலதான் இருக்கக்கூடிய சிக்கல். தெளிவாக கூறினீர்கள். யாருமே 50 விழுக்காடு வாக்கு பெறப்போவதில்லை என்று சொன்னால், நிச்சயமாக அந்த நீங்கள் கூறிய 2வது விருப்பு வாக்கு, 3வது விருப்பு வாக்கு வரும். அதற்கு முன்னதாக நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்க, அனுரகுமார திசாநாயக்க, சஜித் பிரேமதாச போன்றவர்கள் தமிழ் தரப்பினுடைய வாக்குகளை பெறுவதற்கு அல்லது முஸ்லிம் தரப்பினுடைய வாக்கு பெறுவதற்கான வேலை திட்டங்களோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக பொது கட்டமைப்பு உருவாக்கியதனூடாக அவர்கள் இங்கே வந்து பேசுவதற்கான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த 14 பேருக்கும் தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டிருக்கிறார் என்ற செய்திகள் வருகின்றது. நேரடியாக அவர்கள் வந்து இங்கே பேசினால் எவ்வாறு இதை கையாள வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? ரணில் ஒன்றை செய்கிறார் என்று சொன்னால், பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு என்று ஒரு அபிவிருத்தி நிதி இருக்கிறது. அது கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டிய நிதி, ஒவ்வொரு இடமும் அவர்களுக்கு கிடைக்கும். அதை கூட என்ன மாதிரி கொடுக்கிறாருன்னு சொன்னால், என்னுடன் நிற்பவர்களுக்கு மாற்றம் கொடுக்கிறார். ஏன்னா ஹக்கீம் 2 நாட்களுக்கு முன்னர் பேசுகின்ற பொழுது மிக ஆக்ரோஷமாக பேசுகிறார் என்னுடைய மக்களிடம். நான் இவ்வளவு 30 ஆண்டுகளாக பாராளுமன்றத்தில் இருக்கிறேன், ஆனால் இப்படியான ஒரு ஜனாதிபதியை நான் சந்தித்ததில்லை என்று சொன்னால், எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை கூட அவருடன் நின்றால் தான் தருகிறேன் என்று சொல்லுகிற நிலைக்கு எங்களுடைய எல்லாமே மாறி இருக்கணும். இப்ப இதை அவர் தன்னுடைய மக்களுடன் பேசுவதற்கு முதல் பாராளுமன்றத்திலேயே இதை பேசியிருக்க வேண்டும். இதுக்காக என்னால் அது மிக, ஆனால் இதைத்தான் ஏன்னா அவர் தான் நிதியமைச்சர், ரணில் தான். அப்பொழுது என்ன செய்கிறார் சொன்னால், அவர் தன்னுடன் இணைபவர்களுக்கு மேலதிகமாக கொடுக்கிறார், பணத்தை அள்ளி கொடுக்கிறார். ஏன்னு சொன்னால் சாணக்கியனே ஒத்துக்கொண்டார், எனக்கு நான் 60 கோடி எனக்கு கிடைத்தது என்று. ஏன்னு சொன்னால் நான் அவரிடம் வேலை திட்டங்களை கொடுத்தேன், அதுக்கு தந்தார் என்றார். இவ்வாறுதான் ஏனையவர்கள் சொல்லவில்லை. ஏன்னா இவருடைய விடயத்தையும் கூட கோவிந்தன் எழுப்பியபடியால் அவர் அதை ஒத்துக்கொண்டார். அப்ப ஏனையவர்கள் அமைதியாக போகிறார்கள். காரணம் என்று சொன்னால், இப்பொழுது ஒன்று இருக்கிறது, இதில் ஒன்றை சொல்லுகிறேன், முதல் 2 இடத்திற்கும் வராதவர்கள் அடுத்து வரக்கூடியது பாராளுமன்ற தேர்தல். இந்த பாராளுமன்ற தேர்தலில் இப்பொழுது ரணில் முதல் 2க்கும் வரையிலேன்னு வைப்போம், அவருடன் சேர்ந்திருப்பவர்கள் நட்டாக்கில் விடப்படுவார்கள். ஏன், அவர் இதில் வெற்றி பெறாதவர் வெற்றி கொண்டு பாராளுமன்றத்தில் பெரிதாக வெற்றி பெற முடியாது. அப்பொழுது ஒன்று நடைபெறும் என்று சொன்னால், பெரிதாக வெற்றி பெறவில்லை என்று வைத்துக் கொண்டால் குறைந்தபட்சம் இப்பொழுது என்ன கோடிகள் கிடைக்கிறது தானே. இதற்காக பாராளுமன்ற உறுப்பினர்கள் பின்னால் போகத்தான் போகிறார்கள். என்ன சொன்னால் குறைந்தபட்சம் கோடிகளுடன் வீட்டுக்கு குந்தி அமைதியாக இருப்போம் என்று. அப்ப இன்றைக்கு என்ன மறைமுகமாக பேசப்படுகிறன்னு சொன்னால், பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாங்கப்படுகிறார்கள். அதுக்கு தான் அவரும் அழைக்கிறார், வாருங்கள் உங்களுக்கு தான் அள்ளி தருகிறேன் என்று. அப்ப போவர்களுக்கு எல்லாம் அள்ளி கிடைக்கிறது. ஏன்னு சொன்னா அவர் நிதியமைச்சர் அள்ளி கொடுப்பார், கணக்கும் இருக்காது. அடுத்து வரக்கூடியவர்கள் இதை பற்றி விசாரணை நடத்தி கண்டுபிடிக்க வேண்டும், கண்டுபிடிக்க மாட்டார்கள். அப்ப இதில் இருக்கக்கூடிய விடயம் சொன்னா இதை மையப்படுத்தி தான் வருவார். இந்த பணத்தில் ஒரு பகுதி மக்களிடமும் பயிரப்படும். அதுக்காக மறைக்க முடியாது இல்லையா? அப்ப இதெல்லாம் நடக்க போறது. இப்ப இதை கடந்துதான் தமிழக சமூகம் பயணித்தாக வேண்டும். இப்பொழுது தமிழ்நாட்டில் ஒரு விடயம் பணம் பரிமாறப்படுகின்ற ஒன்றை சொல்வார்கள், பணத்தை வாங்கிக் கொள்கிறார்கள், அது உங்கள் பணம் தான், மக்கள் பணத்தை தான் தன்னுடைய வீட்டில் இருந்து தருகிறார். அவர் தன்னுடைய வரவு செலவு திட்டத்தில் இருக்கக்கூடிய பணத்தை கொடுத்து வாங்குறாருன்னு சொன்னா அது மக்களுடைய பணம் தான். ஆனால் வாங்குங்கள், ஆனா வாக்களிக்கின்ற பொழுது தெளிவாக வாக்களிங்கள். என்ன வாக்களிக்கின்ற பொழுது இவர் வந்து பார்க்க முடியாது, நீ என்னிடம் பணம் போட்ட நீ சரியாகத்தான் வாக்களித்தாய் என்று. ஆனா இந்த பணத்துக்கு நன்றி கடனாக போய் வாக்கை போடுவதுதான் தப்பாகிவிடும். ஆகவே இதை எவ்வாறு மக்களிடம் பேசுவது, இது பேசத்தான் வேண்டும் மக்களிடம் வெளிப்படையாக. பணம் தந்தா சந்தோஷமா வாங்குங்கள், ஒருவரிடமில்லை எல்லாரிடம் வாங்குங்கள். ஆனால் நீங்கள் வாக்களிக்கின்ற பொழுது இனமாக உங்களுடைய எதிர்காலத்தை நினைவில் கொண்டு வாக்களியுங்கள்.
இந்த அங்கேதானே விடயங்கள் கேள்விக்குறி இருக்கிறது. இப்ப இனத்துக்காக இவர்கள் செயல்படுகிறார்கள் என்றுதான் எத்தனையோ தடவைகள் பலர் கேள்விகள் எழுப்புகிறார்கள். இப்ப நீங்க பாருங்கள், பிளாட் டெலோ போன்ற அமைப்பினர் இந்த பொது கட்டமைப்பில் கையொப்பம் விட்டு தனியாக போய் ரணில் விக்ரமசிங்காவை சந்தித்தது எவ்வாறு நீங்கள் அதை பார்க்கிறீர்கள்? அதாவது இந்த அரசியல் கட்சிகள் 7 பேரை சேர்த்தோம் என்று சொன்ன பொழுதே நான் சிரித்தேன். ஏன்னு சொன்னால் இந்த அரசியல் கட்சிகள் எவ்வாறானவர்கள் என்பது எனக்கு தெரியும். ஏன்னு சொன்னால் ஒரு கட்சியை நான் பெயர்களை தவிர்க்கிறேன். ஏன்னா பெயர்களை பேசுவது அதை ஏதோ தனிப்பட்ட கோபங்கள் மாதிரி பின்னர் மாற்றி விடுவார். இப்பொழுது 2002ஆம் ஆண்டு இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இணைக்கப்பட்ட பொழுது அழைத்து பேசிய பொழுது ஒரு தலைவர் சொன்னார், தேசிய தலைவரிடம் சொன்னார், நான் இங்கால வர்றதுல ஒன்றும் இல்லை, ஆனா வந்து சேர்ந்தால் என்னன்னு சொன்னா எனக்கு தர்ற காசை இந்தியா நிப்பாட்டி போடும். அப்ப தேசிய தலைவர் கேட்டுட்டா எவ்வளவு தர்றார்கள்? என்ன அவர் சொன்னார், மாதம் 25 லட்சம் தருகிறார்கள். அப்ப அவர் சொன்னாரா, அவர் என்னிடமே சொன்னதுதான் சொல்லுவாரு. அப்ப 25 லட்சத்தை நான் தருகிறேன் என்று சொல்லி நான் கொடுத்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு அதுக்கு பின்னர் அந்த காசை நான் சும்மா கொடுப்பதற்கு ஏதோ நான் விட்டு பார்த்து நான் என்ன நடக்குதுன்னு பாருங்க என்று சொன்னார். அவர் சொன்னார், இவர்களுக்கு பின்னால் நான் 25 பேரை வச்சு கண்காணிச்சு கொண்டிருக்க முடியாது, அங்கு எங்கே நிற்கிறார்களோ அங்கிருந்து பிரித்து எடுக்க வேண்டும் என்பதற்காக நான் அதை செய்தேன் என்றேன். அப்ப அது ஒரு தேவை கருதிய ஒரு முனைப்பு. அப்பொழுது பாருங்கள், இன்று தேசியம் பேசுபவர்கள் அந்த 25 லட்சம் மாசத்துக்கு வாங்கி கொண்டுதானே தேசியத்தை முன்னெடுத்தீர்கள். அப்ப தேசியத்துக்கான அர்ப்பணிப்பு எவ்வளவு தூரம் சுருங்கி இருக்கிறது? 25 லட்சத்துக்கு மாசத்துக்கு சுருங்கி இருக்கிறது. அதை இன்றைக்கு கோடிகள் ஆகிவிட்டது. நீங்கள் கோடிகளானா கோடிகளுக்கு போவீர்கள் நானே. அப்ப இதுதான் எங்களிடம் இருக்கக்கூடிய குறைபாடு. இன்னொரு தலைவரை சொல்லுகிறேன், அவர் இந்த அரசியலுக்கான 6 உபகுழுக்கள் உருவாக்கப்பட்டது ரணில் காலத்தில் ஏமாற்றுவதற்காக. ஒரு 3 ஆண்டுகள் பாராளுமன்றத்தை அரசியல் அமைப்பு இதாக குழுவாக மாற்றுகிறேன் என்று மாற்றி அதை 6ஆக பிரித்து 6 விடயங்களில் நீங்கள் ஆய்வு செய்து கொண்டு வாருங்கள் எல்லாம் ஏமாற்றி கொண்டிருந்தார். அதில் ஒருவர் தலைவராக இருந்தார். ஆனால் அவர் கொடுத்த அறிக்கை மிக மோசமாக இருந்தது. அப்ப அவருடைய கட்சி சார்ந்த ஒரு வெளிநாட்டினுடைய முக்கிய பிரதிநிதி ஒரு முறை பேசுகின்ற பொழுது கேட்டேன், என்ன உங்களோட தலைவர் கொடுத்ததுல இவ்வளவு மோசமா கொடுத்திருக்காரு, இப்படி எல்லாம் இருந்திருக்கோம் என்று கேட்டேன். அவர் என்னிடம் சொன்னார், நீங்க சொன்னதுதான் அவர் எழுதி கொடுத்தவர், அப்படித்தான் கொடுத்தவர். ஆனால் அதை ஜனாதிபதி பிரதமர் ரணிலினுடைய அலுவலகத்தில் வச்சு சுமந்திரன் மாற்றி விட்டார் என்று. அப்ப நான் கேட்டேன், அவர் மாற்றினார் என்றால் ஏன் இவர் அதை பற்றி பேசவில்லை? வெளியே பேசாவிட்டாலும் கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற இதில் 2 கூட்டத்தில் கேட்டிருக்க வேண்டும், உறுப்பினர் கூட்டத்தில் ஏன் இப்படி மாற்றுங்க. அவர் சொன்னார், உங்களுக்கு தெரியும் தானே அவரை பற்றி, அவர் அப்படி எல்லாம் வாய் திறக்க மாட்டார். அப்ப வாய் திறக்க முடியாத பூச்சிகள் எங்களிடம் நிறைய இருக்கிறது. இந்த பூச்சிகளை வைத்துக்கொண்டுதான் நாங்கள் நகரப்பு வருவோம் என்று சொன்னால் அது அடிக்கடி மாறிக்கொள்ளும். இப்பொழுது பாருங்கள், கொழும்பில் இருக்கக்கூடிய பாராளுமன்றம், இதே போல உலகத்தில் ஒரு பாராளுமன்றம் இருக்கிறதா தெரியாது. நிறைய மந்திகள் அந்த பாராளுமன்றத்தில், அதாவது காட்டுக்கள் இருந்து இப்பொழுது இந்த தேர்தல் வந்தாவிட்டால் நகரத்துக்கு நிறைய மந்திகள் வருகிறது. இந்த மந்திகள் என்ன செய்கிறது, இந்த மரத்திலிருந்து அந்த மரம் தாவி கொண்டு திரிகின்றன. அப்ப எவ்வளவு மந்திகள் தாய் விட்டன. இன்று ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய மந்தி அடுத்த நாள் வேறு மரத்தில் இருக்கிறது. அதுதான் செய்தியாகிறது. இப்பொழுது இந்த மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த பாராளுமன்ற மந்திகளிடம் ஒன்றை தான் கேட்கிறேன், இவர்களுக்கு என்று ஒரு கொள்கை இருக்கிறதா? இவர்கள் கொள்ளைக்காகத்தான் மரம் மாறுகிறார்களா? மாறி இருக்கணும். அதான் நீங்கள் இந்த கேட்ட கேள்வியில் நான் நீண்ட நாட்களாக இதை சிந்தித்து கொண்டு வருகின்றேன். பாருங்கள், அறகிலே போராட்டம், அந்த சிங்கள மக்கள் தங்களுடைய தலைவர்கள் மீது இருக்கின்ற அதிருப்தியை வெளிப்படுத்தித்தான் அந்த போராட்டத்தை நடத்தினார்கள். இப்ப ரணில் விக்ரமசிங்க இருக்கட்டும், சஜித்துக்கும் கூட அங்கே அடி விழுந்ததையும் காட்டினார்கள் படத்தில். ராஜபக்சாக்களுடைய நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும். இப்ப சிங்கள மக்கள் எவ்வளவு தூரம் புரிந்திருக்கிறார்கள். இப்ப நீங்கள் மந்தி தாவுகிறார்கள் என்று நீங்கள் கூறுகிற நேரத்தில் அந்த ஒரே கட்சியை, ஒரே ஆட்களைத்தானே மீண்டும் மீண்டும் தெரிவு செய்கின்றோம். இதனால் அந்த நாட்டில் எந்த ஒரு விதத்திலும் வளர்ச்சி காண முடியாது என்று இந்த சிங்கள மக்கள் புரிந்திருக்கிறார்களா? இப்பொழுது ஊடகத்துறையில் ஒரு கருத்தில் வைக்கப்படுகிறது, நான் ஆழமாக பார்த்து கொண்டிருக்கிறேன், அது எவ்வாறு வெளிப்படுகிறது என்று. அவர் சொல்கிறார்கள், இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடத்திலும் மந்திகள் இருந்தது. இப்பொழுது SLPP என்கின்ற மரத்தில் இருந்த மந்திகளை அது எல்லா இடம் போட்டுது. அது ரணிலிடம் இருக்கிறது, சஜித்துடன் இருக்கிறது, ஒரு புது திலீப் வீரசிங்க என்கின்ற ஒருவரிடம் 7 மந்திகள் இருக்கிறது. எல்லா இடமும் போகிறது, அது எங்கெங்கெல்லாம் போக முடியும். இப்பொழுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் முஸ்லிம் கட்சிகளில் ஹக்கீமும் ரிஷாட் பதியும் இருக்கிறார்கள். அவர்கள் கீழே இருந்தவர்கள் ஒரு மரத்துக்கு போய்விட்டார். இதே போன்றுதான் தமிழர் தரப்பிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்குமே நிறைய பாராளுமன்ற மந்திகள் இருக்கிறது. அது வெளிப்படும். அப்ப இதுல என்ன விஷயம்னு சொன்னா, ஒன்றை புரிந்து கொள்ளணும்னு சொன்னால், இதில் இப்பொழுது மலையத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மனோ கணேசன் இருக்கிறார், மனோ கணேசனுக்குள்ள இந்த 2 மரம் மாறிவிட்டாரு. அப்ப இதெல்லாம் நடைபெறும். அப்ப என்ன, அதில் விலக்கில்லாமல் நடைபெறுவது. சரி, இந்த இதெல்லாம் இப்பொழுது சஜித்தில் இருந்த மரத்தில் இருந்தவர்கள் கொஞ்சம் பேர் ரணில் மரத்துக்கு போய்விட்டார்.
அப்ப இது எங்கெங்கெல்லாம் மாறுகிறார்கள் என்பது ஒரு ஒரு அவ்வளவு தூரம் நிலைமை மோசமாக இருக்கிறது. ஆனால் இதை சிங்கள மக்கள் இப்ப அறகலையில் அவர்களுடைய கோபம் எங்கு வந்தது? இந்த பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை, அனைவர் மீதும் கோபம் வந்தது. ஏனால் இவர்கள் எங்களுக்கானதை செய்யவில்லை. இவர்களுக்கான பணி என்னத்துக்காக தெரிவு செய்து அனுப்பினோமோ அதை செய்யவில்லை. இவர்கள் தங்களை மாத்திரம் அங்கு பார்த்துக் கொள்கிறார்கள். அப்ப இந்த ஊடகத்துறையில் ஒரு கருத்தியல் வைக்கப்படுகிறது என்று சொன்னால், இந்த முறை சிங்கள மக்கள் இவ்வாறு தெரிபவர்களுக்கு சரியான பாடம் போட்டுவார்கள் என்கின்ற கருத்தியல் வைக்கப்படுகிறது. அந்த கருத்தியல் எவ்வளவு தூரம் அது வலுப்பெறும் என்பதை இந்த தேர்தல் வெளிப்படுத்தும். நீங்க சொன்னது போல அது மீண்டும் உரைநிலைக்கு மக்கள் சென்று விடுவார்களா? இல்லை. அவர்கள் இந்த அறகலைகள் போன்ற போராட்டங்களூடாக பெற்ற விழிப்புணர்வை இந்த தேர்தலில் வெளிப்படுத்துவார்களா என்பது நாங்கள் இந்த தேர்தலில் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயமாக இருக்கும் கருப்பொருளாக. இதே கேள்விதான் தமிழ் மக்களிடம் இருக்கிறது. இப்ப நாங்கள் பாராளுமன்றத்தை மையப்படுத்தி பயணித்த பயணத்தில் எதை எட்டினோம்? இப்பொழுது பாருங்கள், சாணக்கியன் வெளிப்படையாக சொல்றார், நான் 60 கோடியை நான் அவர்களிடம் சென்று அவர்களுக்கான வேலைத்திட்டத்தை கொடுத்து பெற்றேன். அது பெரிய சாதனை போல பார்க்கப்படுகிறது. நான் மறுபுறத்தில் கேட்கிறேன், இந்த முறை இலங்கையினுடைய வரவு செலவு திட்டத்தில் செலவினங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை வரலாற்றில் என்றுமில்லாத 7 லட்சம் கோடி. இதற்கு முன்னர் அதிகரித்த வரவு செலவு திட்டத்தை கொண்ட வரவு செலவு திட்டம் இதே ரணில் விக்ரமசிங்கின் கீழ் மங்கள சமரவினால் 2018 கையளிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் 2017 கடைசி பகுதி. அது 4,40,000 கோடி. அதை விட 4,40,000 கோடியை விட இது 7 லட்சம் கோடி. 7 லட்சம் கோடியை செலவினங்களுக்காக ஒதுக்குகிறார் ஒருவர். அவரிடம் 60 கோடியை, எத்தனை சதவீதம் என்று அதை பெற்றுவிட்டேன், அது பெரிய சாதனை என்று பேசுபவர்களுடைய நம்மவர்களை பார்த்து நாங்கள் கைதட்டுகிறோம் என்றால், முதல் நாங்கள் எங்களை பார்த்து கேட்கணும், நாங்கள் என்ன அறிவை நாங்கள் பெருக்கி இருக்கிறோம், இந்த உலகம் எவ்வளவு வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது, அது ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வெளிப்பாட்டை மாற்றமடைகிறது. இந்த மாற்றத்தில் தான் எங்களுக்கு ஏதோ ஒன்று நாங்கள் பெற்றுக்கொள்ள முனைகிறோம். அப்ப இந்த வேகத்துக்கு மாற்றமடையக்கூடிய நாங்கள் எவ்வளவு விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். இதைத்தானே ஒரு தலைவன் சொல்லி தந்தான், விழிப்பு தான் உன்னுடைய விடுதலைக்கு முதல் படி. விழிப்பு என்பது எல்லா மட்டத்திலும் அமிர்ந்து ஆக வேண்டும். அப்ப நாங்கள் எவ்வளவு விழிப்பு பெற வேண்டியவர்களாக இருக்கிறோம், எவ்வளவு அறிவை பெருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இவ்வாறு பெருக்குகின்ற பொழுது எங்க சமூகத்தை எவராலும் ஏமாற்ற முடியாது என்கின்றதை உணர்ந்து கொள்வார்கள். அல்லாட்டி இப்ப எங்களுடைய அரசியல்வாதிகள் என்ன நினைக்கிறார்கள், நாங்கள் இந்த நேரம் சொல்வதை கேட்டுவிட்டு எங்கள் மக்கள் தங்கள் பின்னால் வருவார்கள் என்று நம்புகிறார்கள். அவர்களுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் விழிப்பாக இருந்து சரியான தெரிவுகளை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அந்த கட்டாயத்தில் குழப்பம் இருக்கக்கூடாது. அந்த குழப்பம் இருந்தால் நாங்கள் பின்தங்கி விடுவோம். ஏன்னா சிலரை பார்த்து எங்கள் சமூகத்தில் ஒருவர் சொன்னார், அவர் சிறந்த அறிவாளி, அவர் எங்களுக்கு வேண்டும் என்ற. நாங்கள் முந்தி இந்த அறிவாளிகளை புறம் தள்ளி விட்டோம் என்ற. நான் சொன்னேன், இதை வைத்து சொல்லுகிறேன். ஏன்னா விடுதலையில் கூட அறிவாளிகள், நான் சொன்னேன், உனக்கு தெரியாண்டு சொல்ல வேண்டும். ஏன்னு சொன்னால் உலக வங்கியினுடைய முக்கிய அதிகாரியாக இருந்தவர், அதாவது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் 74ஆம் ஆண்டு முதுமானி பட்டம் பெற்று சிறப்பான இதை எழுதி அதற்கு பின்னர் உலக வங்கியிலே நீண்ட காலம் பணியாற்றியவர். கடைசியில் எல்லாத்தையும் ஓய்வின் பின்னர் தூக்கி எறிந்து விட்டு குடும்பத்தையும் விட்டு தாயகம் இருந்தார் சாதாரண காலத்தில். அவர் என்ன சொன்னார் சொன்னால், எனக்கு முன்னாலேயே கனடாவில் அதே காலத்தில் ஆக்ஸ்போர்டில் படித்த ஒருவர் இருந்தார். அவர் கனடாவினுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்தவர், ஒன்டாரியோவினுடைய முதல்வராக இருந்தவர். அவர் இவரை அங்கு அடையாளம் கண்டுவிட்டு கேட்டார், you are in the hill before, now down to the valley என்றார். அவர் சொன்னார், no, I was in the valley all this time, now only I am the hill என்றார். அப்ப அவர் தன்னுடைய தேசத்துக்காக அங்கிருந்து பணியாற்றி கொண்டிருந்தார் கடைசி முள்ளியாக்கள் வரை. நான் சொல்லுகிறேன் சொன்னால், இதை தெரியாத கும்பல் ஒன்று எங்களிடம் இருக்கிறது. ஆரோ எல்லாரையும் பார்த்து அறிவாளிகள் என்கிறார்கள். அறிவாளி என்பவன் சிறந்த தெரிவை செய்து மக்களை வழிகாட்டுவனை ஒழிய மக்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்துவோன் அல்ல. இதை தெரியாத சமூகமாக நாங்கள் இருந்து விட்டோம் என்றால் இவர்கள் எங்களை ஏறி மிதித்துக் கொண்டுதான் தெரிவார்கள். ஏறி மிதிக்க கூடாது என்று சொன்னால் ஒரு காட்டமான செய்தியை மக்கள் வெளிப்படுத்தும். இனி இப்ப இந்த பொது கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது, அது தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே பார்த்து விட்டோம். ஆனால் இந்த தேர்தலின் முடிவு என்ன என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த தேர்தலை கடந்து பொது கட்டமைப்பை, அதில் இருக்கின்ற குடிசார் அமைப்புகளை பலப்படுத்தலாம் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அதனூடாக சிறு சிறு குழுக்களாக உருவாக்கி சில சிறிய கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன? நிறைய உருவாக்க வேண்டும். இதை ஒரு முதற்படியாக வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால், இது அரசியல் செயற்பாடுகளை மட்டும் மையப்படுத்தியதாக இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால், ஒரு தலைமையை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 28 துறைகளை ஒரு இனத்துக்காக கட்டி எழுப்பினர். ஏன்னு சொன்னால், ஒரு இனம் எல்லா துறைகளிலும் வளப்படுத்தப்பட்டு வலுப்படுத்தப்பட்டால் மட்டுமே அது எதனையும் பெற்றுக்கொள்கின்ற முறைமைக்குள் வந்தாகும்.
ஆகவே நாங்கள் ஒரு கல்வியாக இருக்கட்டும், ஒரு சுகாதாரமாக இருக்கட்டும், ஒரு தொழில்துறையாக இருக்கட்டும், அதுக்கான பயிற்சிகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நாங்கள் நிறைய பயணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இவற்றை அடையாளம் கண்டு எங்களுடைய மக்களை வாழ்வாதார ரீதியாக தூக்கி விடுவோமாக இருந்தால், இன்று ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இருக்கக்கூடிய இந்த பொருளாதார சிக்கல் என்பது இன்றைக்கு கொழும்புக்கு பின்னர் அதியுச்ச வளர்ச்சியுள்ள மாவட்டமாக யாழ்ப்பாணத்தை மாற்றியிருக்கிறது. இப்பொழுது யாழ்ப்பாணம் 2வது நிலைக்கு வந்திருக்கிறது. இதையே நாங்கள் ஏனைய தமிழ் மாவட்டங்களிலும் கொண்டு செல்ல முடியும். கிழக்கில் தென் தமிழகத்தில் மட்டக்களப்பை 3வதாக கொண்டு வரவெல்லாம் முடியும் எங்களால். ஏன்னா அதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இப்பொழுது பார்த்தீங்கன்னா கொழும்பை கடந்து அதிக விமானங்கள் சென்று இறங்குவதற்கு முனைகின்ற இடமாக பலாலி மாறி இருக்கிறது. அப்ப இப்போ செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து மேலும் ஒரு விமானம் 5-7 நாட்களும் பயணிக்க இருக்கிறது. ஆகவே அது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொன்னால் இந்த இவ்வாறான வாய்ப்புகளை எங்களுடைய தொழில்துறை சார்ந்து வளர்ப்பது, அந்த தொழில்துறை சார்ந்து இப்ப நாங்கள் ஒரு வலுவான ஒரு பொருளாதார ரீதியாக வளர்ந்து விட்டோம் என்றால் எங்களை நாளைக்கு எந்த ஒரு சூழலும் கடந்து பயணிக்க முடியாது. ஏனால் பயணிக்க முனைந்தால் அது இலங்கையோட பொருளாதாரத்துக்கு தான் பாதிப்பாக மாறும். ஆகவே நாங்கள் எங்களை வலுப்படுத்தக்கூடிய பல முறைமைகளை உருவாக்க வேண்டும். இப்பொழுது எங்களுடைய நம்மவர்கள் இப்பொழுதும் வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் ஏதோ அங்கொன்றும் இல்லை என்ற ரீதியில் இப்பொழுது கனடாவுக்கு எல்லாம் சும்மா வந்து இங்கே மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். ஏன்னா இங்கே அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இங்கே வந்து விட்டது என்பதுதான் அவர்களுக்கே புரிகிறது. அதனால தான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் அவர்களுக்கான வாய்ப்பை நாங்கள் அங்கேயே ஏற்படுத்தி கொடுப்போமாக இருந்தால் அப்ப அது பல முறைப்பட்டு இருக்கிறது. அவ்வாறான ஒரு வலிமையான சமூகமாக எங்களை மாற்ற வேண்டிய, இதற்கான வழித்தடங்களை உருவாக்க வேண்டியது, அதுக்கான வழிகாட்டலை செய்ய வேண்டிய பொறுப்பு தாயகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. அதை வலுப்படுத்துகின்ற பொறுப்பு புலம்பெயர்ந்த தமிழர்களிடம் இருக்கிறது. ஆகவே நாங்கள் ஒரு புள்ளியில் இணைவதற்கான பல வாய்ப்புகளை இது திறந்து விடுகிறது. ஆனால் இதை காத்திரமாக முன்னெடுப்பதற்கு நாங்கள் இதை இறுக பற்றி கொண்டு பயணிக்க வேண்டும். இதில் பலர் உள்வாங்கப்பட வேண்டும். இது ஒரு குறுகிய வட்டத்துக்கள் சுருங்கிவிடக் கூடாது. அவ்வாறான எங்களுக்கு பணிகள் இருக்கிறது. அவை அந்த வகையில் தான் சொல்லுகிறேன், இவ்வாறான முயற்சிகள் நிச்சயமாக ஊக்கப்படுத்தப்பட்டு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லப்பட வேண்டும் இந்த தேர்தலை கடந்து. நிச்சயமாக நீங்கள் போன்றவர்கள் இது தொடர்பாக ஒரு விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி அதை பலப்படுத்துவது ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பாக நான் பார்க்கிறேன். ஊடகங்களுக்கும் இந்த பொறுப்பு இருக்கின்றது. இப்போ பொது வேட்பாளர் தொடர்பாகவே ஊடகங்கள் அதிகமாக பேசியதினால்தான் அது இந்த ஒரு கருப்பொருள் நிதர்சனமாக வந்திருக்கின்றது. எனவே அந்த பொறுப்பை எல்லோருமாக நாங்கள் எடுக்க வேண்டும் என்ற நேரத்தை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு விடை தருவதற்கு முன்னதாக நிறைவாக இலங்கை தீவில் நடைபெற்ற இனப்படுகொலைக்கு அதை நினைவு கூறும் வகையில் கனடாவில் ஒரு நினைவு தூபி அமைப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டது. அதற்கு நிறைய தடைகள் வந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இலங்கையினுடைய வெளிவார அமைச்சர் அலி சப்ரி கூட அதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார் என்று செய்திகள் வருகின்றது. இந்த நினைவு தூபி தொடர்பாக என்ன நிலைப்பாடு என்று எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள். அதில் பல சவால்கள் உருவாக்கப்பட்டது. அதுக்கான வித்தை முதலிட்டவனே நான் தான். என்ன சொன்னா 2001 நினைக்கிறேன் ஜனவரி மாதம் யாழ் பல்கலைக்கழகத்தில் அது உடைக்கப்பட்ட பொழுது ஒரு கருப்பொருளை மையப்படுத்தி என்ன சொன்னா நாங்கள் பல விடயங்களை எங்களுடைய நிலங்களில் நாங்கள் நிலத்தை வாங்கி கட்டுவதாகவே சிந்தித்துக் கொண்டு தெரிந்தோம். இதை கடந்து ஒரு ஒரு பொது இடத்தில் கொண்டு சென்று கட்டுவதுன்ற பொழுது பல சவால்கள் இருக்கிறது. அது சட்ட ரீதியான சவால்கள் கூட உட்படுத்தப்படும். ஏன்னா ஏற்கனவே இங்கு கொண்டு வரப்பட்ட சட்டம் மூலம் சட்ட நீதிமன்றத்தில் நிற்கிறது. இப்பொழுது அதுக்கு மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள். ஆகவே அது வரும். அப்ப இவ்வாறான சவால்களை முன்னகர்ந்து செல்லுகின்ற பொழுது நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும், திட்டமிட வேண்டும். ஏன்னு சொன்னால் திட்டமிடுவதில் எங்கு இருக்கிறோன்னு சொன்னால் அது எந்த விதத்திலும் சட்ட சிக்கலுக்கு உள்ளாம பார்த்துக் கொள்ற வகையில் நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதே நேரம் நாங்கள் கட்டுகின்ற ஒரு விடயம் நீண்ட நாளைக்கு அதில் நீடிக்கக்கூடிய வகையில், ஏன்னா இங்கே காலநிலையே ஒரு பெரிய சவால் இருக்கிறது. அந்த காலநிலைக்கு ஏற்ற மாதிரி சிந்தித்து என்னால் ஒரு ஒரு நகரசபையினுடைய பூங்காக்களில் என்ன சவால் வரும் என்று சொன்னால் அது பொதுமக்களுக்கான இடம், எல்லாருக்கும் இடம். அதில் அவர்கள் எங்களுக்கான சவாலை அதிகரிக்கவே செய்வார்கள். அது பல மட்டங்களில் அதற்கான சவால்கள் உருவாக்கப்படலாம். அவைற்றையெல்லாம் நாங்கள் ஆழமாக சிந்தித்து செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் இவ்வாறான ஒரு விடயத்தை ஏனைய நகரங்களிலும் ஏனைய இடங்களிலும் கூட மக்கள் முனைப்பு செய்வதற்கான ஒரு பொறிமுறையாக கூட இதை பார்க்கலாம். அவை இது எவ்வளவு தூரம் விரிவாக்கம் அடைகிறதோ, இது எங்கிருந்து இந்த சிந்தனை எனக்கே உருவானதுன்னு சொன்னால் உக்ரைனிய மக்கள் இருக்கிறார்கள். உக்ரைனிய மக்களில் அதாவது துருக்கியினால் பாதிக்கப்பட்ட ஆர்மீனிய மக்கள். இந்த ஆர்மீனிய மக்களை பார்த்தோம்னு சொன்னால் அவர்களுக்கு ஐநாவோ அல்லது எந்த ஒருவரும் அவர்களுக்கு நடைபெற்ற 2015 நடைபெற்றது இனப்படுகொலை என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவ்வாறான, ஏன்னா அந்த காலத்தில் ஐநாவே கிடையாது. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால் தங்களுடைய இனப்படுகொலையை அவர்கள் ஒரு 31 நாடுகளில் இன்று அவர்களை ஏற்றுக்கொள்கின்ற நிலைக்கு கொண்டு வந்தார்கள். அதுக்கு அவர்களுக்கு பாருங்க 2015 இன்று 109 ஆண்டுகள். பைடன் வந்த பொழுதுதான்
ஒரு 3 ஆண்டுகளுக்கு முதல் தான் ஒரு அமெரிக்க ஜனாதிபதி முதல் தடவையாக அந்த இனப்படுகொலையை அவரே அறிவித்து ஏற்றுக்கொண்டார். அதை எட்டுவதற்கு ஒரு 106 ஆண்டுகள் எடுத்தது. ஆனால் அவருடைய இன்றைய சந்ததிகள் மாறி மாறி வந்த சந்ததிகள் அதிலிருந்து பின்வாங்கவில்லை. ஆகவே அவர்கள் இதை நிலைநிறுத்துகின்ற பொழுது பல நாடுகளை என்ன செய்தார்கள், நகர சபையை முதலில் ஏற்றுக்கொள்ள வைத்தார்கள், பிறகு மாகாணங்களை ஏற்றுக்கொள்ள வைத்தார்கள், இதற்கு பின்னர் மத்திக்கு வந்து சேர்ந்தார்கள். அப்ப நாங்கள் எப்பொழுதும் மத்தியை மட்டும் சிந்திக்க கூடாது, சில நேரம் கீழ்மட்டத்திலிருந்து கூட வரலாம். அவை எங்களுடைய பொறிமுறையை நகர்த்துவதற்கு, இந்த இனப்படுகொலை என்பதை நகர்த்துவதற்கு, ஏன்னா அது ஒரு குறியீடாக இருக்கணும். நாளைக்கு ஒருவர் வந்து பார்க்கின்ற பொழுது இனப்படுகொலைக்குள்ளான இனங்கள் சர்வதேச ரீதியாக என்று அவர்கள் கவனிக்கின்ற பொழுது அது தமிழினமும் உள்வாங்கப்பட்டாக வேண்டும். அதை எவ்வாறு நாங்கள் இப்பொழுது நீதியை பெறுவதற்கான பொறிமுறை என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் இனப்படுகொலை என்பதில் நாங்களும் அதில் உள்வாங்கப்பட்டவர்களாக அமைவதற்கான ஒரு பொறிமுறை ஒன்று இருக்கிறது. நாங்கள் எல்லாத்தையும் ஒரு நேரம் ஒரு முட்டிக்குள் போட்டு குழப்பி விடுகிறோம். பலதுக்கு பல பொறிமுறைகள் இருக்கிறது. இது அந்த வகையில் தான் பார்க்கப்பட வேண்டிய ஒரு பொறிமுறை. இதை ஏனவர்களும் சிந்தித்து செயற்படுவார்களாக இருந்தால் இந்த பொறிமுறையை நாங்கள் விரிவாக்கலாம். இதே 4 நகரங்களில் 4 நாடுகளில் அமைந்து விட்டு வைங்களேன், அதே ஒரு ஆரம்ப புள்ளி தான். அப்ப அந்த ஆரம்ப புள்ளியாக வைத்துக்கொண்டு நகர வேண்டிய பல விடயங்கள் இருக்கிறது. இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் வடமாகாண சபை இதை நிறைவேற்றியது, இந்தியா தமிழகத்தினுடைய சட்டசபை நிறைவேற்றியது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம்னு சொன்னால் தீர்ப்பாயம் 2013 டபுளில் வைத்து அது இனப்படுகொலை தான் என்பதை நிறுவியது. இதன் பின்னர் கனடாவில் இருக்கக்கூடிய நகர சபைகள் அதை ஏற்றுக்கொண்டன, இறுதியாக மாகாணம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆகவே இப்பொழுது பாராளுமன்றத்தில் பிரதமரே ஜெனோசைட் என்ற வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார் கனடாவில். இவையெல்லாம் ஒரு படிமானங்களாக மாறி வருகின்ற விடயங்கள். இவ்வாறுதான் ஒவ்வொரு நாடுகளிலும் கீழிருந்து வருகின்ற பொழுது மேலே செய்வது இலகுவாகிவிடும். எடுத்தவுடன் சென்று பிரதமருடன் நீங்கள் ஜெனோசைட் என்ற வார்த்தையை பயன்படுத்துங்கன்னா மாட்டார்கள். ஆகவே இந்த பொறிமுறையை ஏனைய நாடுகளும், குறிப்பாக இங்கிலாந்தாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், இந்த இடங்களில் நாங்கள் முயற்சி செய்யலாம். அதே போன்று ஏனைய இடங்களிலும் எங்களுடைய எண்ணிக்கை தாக்கம் செலுத்துகின்ற பொழுது இதுக்கு நாங்கள் பெரும் எண்ணிக்கையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பொறிமுறைக்குள் 4 பேர் சென்று ஆதிக்கம் செலுத்துவவர்களாக இவ்விடம் நெருங்கியவர்களாக மாறிவிடுவார்கள் என்று சொன்னால் இவை சாத்தியம். ஆகவே இந்த வகையில் எங்களுடைய மக்கள் சிந்திப்பார்களா என்றால் நாங்கள் இந்த விடயங்களை சர்வதேச பரப்பில் நிறுவுவதற்கான ஒரு பொறிமுறையாக நாங்கள் இவற்றை மாற்றிவிடலாம். சிறப்பு. இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்து இலங்கை தீவில் நடைபெற இருக்கின்ற அரசு தலைவருக்கான தேர்தல் தொடர்பான விடயங்கள், அங்குள்ள நிலைப்பாடுகளையும், நிறைவாக இங்கே கனடாவில் இனப்படுகொலை நினைவு தூவி தொடர்பான விடயங்களையும் உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நேரு குணரட்னம் அவர்களே. நன்றி, வணக்கம்.